வாங்குங்க. எலும்பை வந்து வலுபெற வைக்கிற முக்கியமா மாதவிடாய் காலங்கள்லையும் பேறுகாலத்துக்கு அப்புறமும் வேகமா வந்து உடம்பு வந்து சரியாகி வர்றதுக்கு, அப்புறம் பாலூட்டும் பெண்களுக்கு பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்துற உளுந்து களி வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. சில பேருக்கு உளுந்தையும் அரிசியவும் ஊற வச்சு களி வந்து கிண்டி சாப்பிட்றதுக்கு நேரம் வந்து இருக்காது. அப்ப அவங்க வந்து இந்த வீடியோல சொல்லி இருக்கிற மாதிரி களி பொடி வந்து செஞ்சு தேவைப்படும் போது நீங்க வந்து கிண்டி சாப்பிட்டுக்கலாம். இதுல நம்ம உளுந்து வந்து அதிகமா தான் சேர்ப்போம். அதனால நீங்க ஊற வச்சு பண்ற அதே வந்து ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு இதுலயும் வந்து கிடைக்கும். நான் ஏற்கனவே ஊற வச்சு எப்படி களி செய்யணுங்கிறது நம்ம சேனல்லே வீடியோவா பார்த்திருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜார்ல 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். எந்த டம்ளர்ல பச்சரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா அதையும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இந்த ரெண்டையும் உங்களால எவ்வளவு மையா அரைக்க முடியுமோ அவ்வளவு மையா வந்து அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ இந்த பொடியை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ அளவு வந்து எடுத்து நீங்கள் வந்து கிண்டி சாப்பிட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அளவே வந்து ஒரு 4 பேர் வந்து காலை உணவாக வந்து களி சாப்பிட்ற அளவுக்கு வந்து களி வந்து ரெடி ஆகி வந்துச்சு. இப்போ இதோட ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கட்டிகள் இல்லாத அளவுக்கு வந்து கலந்து வச்சுக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியும் இதில் ஊற்றி கலந்துக்கலாம். கட்டிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதுக்கும் வந்து நான் என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன். எனக்குமே வந்து நான் கலக்கும் போது கொஞ்சம் கட்டி விழதான் செஞ்சிச்சு. இப்போ இது நம்ம பாகு காய்ச்சிற நேரம் வர மட்டும் ஊறட்டும். 3 துண்டு வந்து கருப்பட்டி எடுத்துக்கிட்டேன். அதாவது வந்து 200 கிராம் போல கருப்பட்டி. இதோட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட கருப்பட்டி இல்லை அப்படின்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். கம்பி பதனா எதுவும் தேவையில்லை. கருப்பட்டி வந்து கரையிற அளவுக்கு வந்து அடுப்பில் வச்சுருந்தா போதும். பாருங்க நமக்கு நல்லா வந்து கருப்பட்டி வந்து கரைஞ்சிருச்சு. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்க கருப்பட்டி பாகு வந்து எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு. இப்போ இங்கிட்டு நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த களி மாவு இருக்குல்ல கொஞ்சம் கட்டிகளோட, அதை இப்போ கட்டிகளை நீக்கிறதுக்காண்டி ஒரு மிக்ஸி ஜாருக்கு அப்படியே மாற்றிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் மட்டும் அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கட்டிகள் எதுவுமே இருக்காது. இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு வந்து மாற்றி வச்சுக்கிட வேண்டியதுதான். பாருங்க நமக்கு கட்டிகளே இல்லாமல் சூப்பராக இருக்கு. மிக்ஸி ஜார் அலசின தண்ணியை ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அதுக்கடுத்து தண்ணி சேர்த்தாலும் வந்து உங்களுக்கு வந்து மாவு வந்து கட்டி விழாது. மிக்ஸியில் நம்ம அரைச்சனால பாருங்க நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவோட அடர்த்தி இட்லி மாவு பதத்தில் இருந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து இருக்கணும். ஏற்கனவே போட்ட களி வீடியோவில் ஒருத்தவங்க வந்து குக்கரில் வைக்கலாமான்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கு ரிப்ளைவும் பண்ணியிருந்தேன். சரி இந்த தடவை அவங்களுக்காண்டி வந்து குக்கரை வந்து ஓப்பன்லேயே வச்சு களி வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணது தான் இது. நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அலுமினிய குக்கரில் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு களி வந்து சூப்பராக வரும். இப்போ நம்ம கருப்பட்டி பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல அது வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து தேவைப்படாது. அதாவது ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தான் வந்து பாகு தேவைப்படும். பாகும் நமக்கு ரொம்ப வந்து அடர்த்தியாக இருக்குது, தண்ணியே இல்லாமல் இருக்குது. அதனால ஒரு 2 டம்ளர் வந்து சேர்த்துக்கிட்டாவே வந்து கரெக்டாக இருக்கும். கருப்பட்டி அளவுக்கு சொல்லணும் அப்படின்னா 150 கிராம் போல கருப்பட்டி சேர்த்துக்கிட்டா வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் வெல்லம் சேர்க்குறீங்கனாலும் 150 கிராம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட வாசத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட சுக்கு பொடி இல்லை அப்படின்னா ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்க நமக்கு சூப்பராக வந்து ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த கலரை வச்சே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் கருப்பட்டி வந்து கரெக்டான அளவுக்கு நீங்கள் சேர்த்துருக்கீங்களாங்கிறத. இப்போ பாருங்க எல்லாமே சேர்த்து தண்ணி எல்லாமே நம்ம கலந்து கரெக்டாக இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்பம் மாவு பதத்துக்கு இருக்கும். நல்ல தண்ணியாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி அளவு வந்து கம்மியாக இருந்தாலும் வந்து களி கிண்டும் போது வந்து உங்களுக்கு ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த ஆப்பமாவு பதத்துக்கு இல்லை அப்படின்னா நீங்க கொஞ்சம் தண்ணி கூட வந்து சேர்த்துக்கோங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இதோட 1 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். என்னடா இவ்வளோ எண்ணெயான்னு யோசிக்காதீங்க. இன்னுமே வந்து நம்ம களிக்கு வந்து எண்ணெய் சேர்க்கணும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க களியில் சேர்க்குற எண்ணெயும் தண்ணியும் தான் வந்து எலும்பு வந்து வலுபெற வைக்கும்னு. இப்போ இதை அடுப்பில் வச்சு நம்ம கிண்ட ஆரம்பிக்க வேண்டியது தான். கை எடுக்காம கீழே இருந்து இப்படி சுற்றி சுற்றி வந்து கிண்டுங்க. நமக்கு களி கீழே இருந்து வெந்து தான் வந்து நமக்கு மேலே ஒன்றும் போல் வந்து வெந்து வரும். பாருங்க கரண்டியில் ஓரத்தில் வந்து வெந்துருச்சு பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து ஒன்று திரண்டு வந்து வர ஆரம்பிச்சிரும். பாருங்க இப்போ எனக்கு களி கட்டி கட்டியாக தான் இருக்கு. இப்போ இந்த மாதிரி கட்டிகள் வந்து சேர ஆரம்பிக்கிற நேரத்தில் 1 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. திருப்பி வந்து கிண்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி எண்ணெய் ஊற்றி வந்து கிண்டுறது வந்து நமக்கு ஈஸியாகவும் இருக்கும்.
அப்புறம் சட்டிலையும் வந்து கீழே ஒட்டாம வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிரும். கட்டிகளும் வந்து உங்களுக்கு இல்லாம வந்துடும். இல்ல உங்களுக்கு அடுப்பு மேலே வச்சு கிண்டுறதுக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து குக்கரை வந்து கீழே இறக்கிடுங்க. கீழே இறக்கிட்டு இதே மாதிரி ஒரு 2 தடவை கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சூட்டுக்கே வந்து உங்களுக்கு கட்டிகள் இல்லாம களி வர ஆரம்பிச்சிரும். பாருங்க, எனக்கு கட்டிகள் இல்லாம வந்துருச்சு. இப்ப இதுல இருந்து எண்ணெய் சேர்த்து சேர்த்து நமக்கு களி வேகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பாருங்க, சூப்பரா வந்து குக்கர்ல ஒட்டாம உங்களுக்கு வருது பாருங்க. ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் வர மட்டும் அடுப்புல வச்சு களி வேகிற அளவுக்கு வந்து வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி ஊற்றி நீங்கள் கிண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிண்டுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம உளுந்து அரிசி எல்லாம் ஊற வச்சு பண்ணுற களி வந்து இதை விட அதிகமாக வந்து எண்ணெயை குடிக்கும். நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரியே இருக்காது. எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் எண்ணெய் பிரியாத மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பொடி செஞ்சு செய்கிற களி வந்து எண்ணெயை குடிச்சதை டக்குன்னு வந்து வெளியே விட்டுருச்சு. பாருங்க, களியை சுற்றி பாருங்க, நல்லா நமக்கு எண்ணெயாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கரண்டியில் அப்படியே அள்ளி எடுத்து போட்டிங்க அப்படின்னா அல்வா துண்டு மாதிரி விழணும். இதுதான் கரெக்டான களி பக்குவம். அதே நேரத்தில் இப்படி நீங்க எடுத்து உருட்டினாலும் உங்களுக்கு நல்லா உருட்ட வரணும். அப்பனா நல்லா களி வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. ஒரு மாசத்துக்கு 2 தடவையாவது இந்த மாதிரி வந்து களி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமா நம்ம சாப்பிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் ரவீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டாடா, பை.